ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ. ஆக்சுவலி இது முதல்ல ஷூட் பண்ணி வச்ச வீடியோ தான். ப்ரெட் டோஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து நம்ம பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அது வந்து இப்படி உடச்சி விட்டுக்கோங்க, கொஞ்சம் அப்போ தான் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக அது கூட ஒரு தக்காளி இந்த மாதிரி அரிஞ்சு போட்டுட்டு, மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு அரை ஸ்பூன் அந்த மாதிரி போட்டால் போதும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கருவேப்பிலை தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மல்லித்தழை போட்டாலும் நல்லாயிருக்கும். என்கிட்ட அது இல்லை, அதனால் கருவேப்பிலை மட்டும் போட்டேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணிவிட்டு, உங்கள்கிட்ட பட்டர் இருந்தாலும் ஓகே, இல்லை நெய் இருந்தாலும் ஓகே, அதை வந்து தடவி விட்டுக்கோங்க கல் சூடானதுக்கப்புறம். அதுக்கப்புறம் ஒன்று ஃபில் பண்ணி நான் வச்சுட்டேன் ஆக்சுவலி அடுப்பில். அது எப்படி பண்ணேங்கிறது இப்போ நான் காட்டுறேன். ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்லைஸ் மேலே இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இதையெல்லாம் வந்து போட்டுட்டு கல் சூடானதுக்கப்புறம் அந்த பட்டர் மேலே அப்படி நம்ம வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு சைடு வந்து நம்மளுக்கு லைட்டாக டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஷூட் பண்ண வீடியோ. நான் ஃபஸ்ட்டு இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி மேலே பட்டர் போட்டுக்கலாம். இப்போ நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, 2 ப்ரெட்டையுமே ஃபஸ்ட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு 2 சைட்லேயுமே, அதுக்கப்புறம் உள்ள ஃபில்லிங் வச்சு மறுபடி வந்து டோஸ்ட் பண்ணுறேன். இப்போ கொஞ்ச நாளாக அப்படி தான் பண்ணுறேன். ஆனால் ரெண்டுமே டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். திருப்பி போட்டு நம்ம வந்து கொஞ்சம் கலர் வந்து நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப டார்க்காக இருந்தால் பிடிக்கும், எனக்கு வந்து மைல்டாக இருந்தால் போதுங்கிறனால இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் 2 சைடும் ஒரே மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நான் எடுத்துருவேன். இது வந்து இப்போவே வந்து நம்ம கல் சூடாக இருக்கையிலேயே இந்த மாதிரி நம்மளோட தோசை திருப்பிலேயே நம்ம வந்து கட் பண்ணோம்னாவே கட் ஆயிரும். இதை விட நம்ம எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். கத்திலையும் கட் பண்ண முடியும், அப்போது கரண்டியில் நம்ம கட் பண்ணி விட்டாலும் கட் பண்ணி விட்டுக்கலாம்.